ஓம் சாந்தி. 20 மார்ச் 2023. இன்றைய முறையினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எந்த 2 ஆஸ்திகள் தந்தையிடம் இருக்கிறது? எந்த 2 ஆஸ்திகள் தந்தையிடம் இருக்கிறது? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, தந்தை எதுவரை வரவில்லையோ அதுவரை முக்தி, ஜீவன் முக்தி பிராப்தியாக கிடைக்காது. இந்த 2 ஆஸ்திகளும் ஒரே ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, யார் நன்மை செய்யக்கூடியவர்கள்? தன்னுடைய சுப பாவனையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் மற்றும் மன்னிக்கக்கூடியவர்கள்தான் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். தன்னுடைய சுப பாவனையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் மற்றும் மன்னிக்கக்கூடியவர்கள் தான் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். மூன்றாவது கேள்வி, ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் எப்பொழுது சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும்? ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் எப்பொழுது சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும்? உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்கும்போது ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும். நாலாவது கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் மீது எப்படிப்பட்ட இரக்கம் வர வேண்டும்? பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் மீது இரக்கம் வர வேண்டும். பாவம் வழி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அஞ்சாவது கேள்வி, எதற்கு சுய மரியாதை என்று சொல்லப்படுகிறது? பாபா சொல்றாரு, அனைவரும் விசேஷமானவர்களாக, குணம் நிறைந்தவர்களாக, மகான்களாக, மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக இருக்கிறார்கள். அனைவரும் விசேஷமானவர்களாக, குணம் நிறைந்தவர்களாக, மகான்களாக, மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக இருக்கிறீர்கள். சதா இந்த ஆன்மீக போதையின் நினைவில் இருப்பது இதற்கு தான் சுய மரியாதை என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது கேள்வி, முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்காக என்ன செய்ய வேண்டும்? முக்திக்காக தந்தையை நினைவு செய்து பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். ஜீவன் முக்திக்காக சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். படிப்பை படிக்க வேண்டும். fill in the blanks. யாரும் முக்தி தாமத்தில் டேஷ் இருக்க முடியாது. யாரும் முக்தி தாமத்தில் சதா இருக்க முடியாது, எப்பவுமே அங்க இருக்க முடியாது. ரெண்டாவது, மனிதர்களுக்கு டேஷ் கிடையாது. மனிதர்களுக்கு ஞானம் கிடையாது. மூன்றாவது, இல்லறத்தில் இருந்தாலும் டேஷ் போன்று இருக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும். நாலாவது, டேஷில் இருந்து தானம் ஆரம்பிக்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டில் இருந்து தானம் ஆரம்பிக்க வேண்டும். அஞ்சாவது, டேஷுக்கான சாவி தந்தையிடம்தான் இருக்கிறது. 2 வாசலுக்கான சாவி தந்தையிடம்தான் இருக்கிறது. ஆறாவது, அமைதி டேஷ் கிடைக்கும், சுகம் டேஷ் கிடைக்கும். அமைதி முக்தி தாமத்தில் கிடைக்கும், சுகம் ஜீவன் முக்தி தாமத்தில் கிடைக்கும். ஏழாவது, தந்தையிடம் டேஷ் பேசுவது மிகவும் கெட்டதாகும். தந்தையிடம் பொய் பேசுவது அல்லது பொய் சொல்வது மிகவும் கெட்டதாகும். எட்டாவது, எதுவரை டேஷ் இல்லையோ அதுவரை டேஷ் இற்று போகவில்லையோ அதுவரை அனைவரும் இங்கேதான் இருக்க வேண்டும். எதுவரை உலகம் அழியவில்லையோ
அல்லது உலகம் என்ற மரம், சிருஷ்டி மரம் இற்று போகவில்லையோ அதுவரை அனைவரும் இங்கேதான் இருக்க வேண்டும். லாஸ்ட். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் டேஷ் நல்ல நிலையாக ஆகிவிடும். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.